மாரி. அதில் பெரிய வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் எதை குறித்து பயந்துன்னுக்கிறீங்க? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை எதுவும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக யாருன்னா எழும்புனா கர்த்தர் அவங்கள வந்து அந்த இடத்துல இல்லாதே ஆக்கிடுவார். தெரியுமா? நம்ம தேவன் பெரியவர். அப்போ என்கிட்ட கர்த்தர் பேசின வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமென். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர பயம் என்னன்னா, எதிர்காலத்தை குறித்து தான் பயம் வரும். இப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பார்த்தா துருதுருப்பாக இருக்கிறாங்க. ஒரு 15 வயசானவோ அப்புறம் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஆனால் பயப்பட தேவையில்ல. நீங்கள் கர்த்தருக்குள்ளே அவங்கள நடத்துறீங்களான்னா பயப்பட தேவையில்ல. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுனா அவங்கள உங்கள் பிரயாசம் முழுவதும் கர்த்தருக்குள்ளேயே அவங்கள நடத்துகிறவங்களா நீங்கள் வைப்பீங்களான்னா அவங்க வளர வளர உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்போ முதல் காரியம் என்னென்னா, என்கிட்ட சொன்னது எதிர்காலம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பயப்படாத. நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த 41ஆம் அதிகாரத்தில் 10 வசனம் சொல்லுது, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. 11, இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி இளைச்சி அடைவார்கள், உன்னோட வழக்காடுறவர்கள் நாசமாக ஒன்றும் இல்லாத போவார்கள், உன்னோட போராடுகிறவர்கள் தேடியும் காணாத போவார். உன்னோட யுத்தம் பண்ணுற மனுஷன், ஆமாம், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப நீங்க யாரும் பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? ஆமா. சில பேர் நாய் கொல்ச்சாவும் பயப்படுவாங்க. கற்பாம்பூச்சிக்கு பயப்படுற ஆளுங்க கூட இங்க இருக்கிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமா, பயப்படக்கூடாது. அப்போ முதலாவது நம்ம எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி என்கிட்ட காட்டினார். இப்போ படிக்கிறாங்களே, நம்ம சர்ச்சில் படிக்கிறாங்களே பிள்ளைங்க, அவங்க எதிர்காலத்தை பற்றி கர்த்தர் என்கிட்ட காட்டினார். ஆமென் சொல்லுங்களா? காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம், இவங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வந்து பயப்படலாம். அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது. முதல் நீங்கள் பாருங்கள், 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பயப்படுறாரு. 28 அந்த அதிகாரத்தில் 16 வாசிங்களா? யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, வானத்தின் வாசல் என்றான். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எரேமியாவை பார்த்தீங்கன்னா, எரேமியாவில் 30:10 வாசிங்களா? எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? வாசிங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே, நீ கலங்காதே. கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உன்னை தூரத்திலும் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் யாதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோப் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பது, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடனே இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? உங்களை தத்தளிக்கிற காரியம் எதுவோ அதில் கர்த்தர் அதை நிர்மூலமாக்குவார்.
யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றது? சொல்லுங்களா. இப்ப யார் சொல்லுங்கிறதுங்க? நானா கர்த்தரா? கர்த்தர் சொல்றார். பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே, உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதே. ஆமென் சொல்லுங்களா. அப்ப இங்க பார்க்கிறோம் அதே அதிகாரத்தில் எரேமியா 46:27 என் தாசனாகிய திருப்பணம் கூட 2 வாட்டி அந்த வார்த்தை வருது. யாக்கோபே, நீ பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் திரும்பி வந்து அமைதியோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. உங்களை யார் தத்தளிக்க பண்றாங்க? கர்த்தர் அந்த ஆவியை எடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்ப இங்க சொல்றாரு, யாக்கோபே நீ பயப்படாத. ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் யாக்கோபே. பயப்படாத, உன் குடும்பத்தை குறித்து பயப்படாத, உன் பிள்ளைகளை குறித்து பயப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. சொல்லுங்களேன் ஒருத்தர், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. மருமகளை பார்த்து சொல்லு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருமா, நீ பயப்படாத. ஆமென் சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களா. திருப்பி கூட பார்த்தீங்கன்னா இது எத்தனை இடத்துல இருக்குது பாருங்க. எரேமியா 46:28 வாசிங்களா. நீ பயப்படாதே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நிர்மலமாக்குவேன். உன்னை யார் துரத்த பார்க்குறாங்களோ கர்த்தர் அவங்களை நிர்மலமாக்கிடுவார். ஆமென் சொல்லுங்களா. என்ன சொல்றாரு? எல்லா ஜாதிகளையும் நிர்மலமாக்குவேன். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு குற்றம் இல்லாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. சில குற்றம் மேல இருக்குதுன்றாரு. ஆனா பாருங்க, யாக்கோபு தனியா வந்தாரு. ஆமென் சொல்லுங்களா. ஒரு தத்தளிப்பு தான். அப்பா அம்மா இருந்தோம், அண்ணன் தம்பிங்க இருந்தோம். அவங்களால அவரு கைவிடப்பட்டவரா, அவங்க வீட்டில இருந்து அவரை புறக்கணிச்சு அமிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடலை. ஆமென் சொல்லுங்களா. முதல் காரியம், நம்ம எதில் பயந்தாலும் உண்மையாகவே நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் நம்மளை பயத்தை காட்டுற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். உங்களுக்கு விரோதமாக வர காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கிடுவார். இங்கே சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மலமாக்குவேன். ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களை துரத்த பார்க்குறாங்களா, உங்களை இல்லாத பண்ணலான்னு பார்க்குறாங்களா, அந்த இடத்துல அவங்க இல்லாத போயிடுவாங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். பயம் பயப்படாதேன்றாரு. ஆமென் சொல்லுங்களா. யாக்கோபுடைய தனிமையில் அவரோட கூட இருந்தார். உங்க கூட அவர் இருக்கிறார். சில பேருக்கு தனிமை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை உணர்றதுக்கு தான். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், சில பேர் தனிமையாக போகிறதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? நம்ம எல்லாரும் மனுஷனையே சாய்ந்து வாழலாம். பிள்ளைங்க, மனைவி, புருஷன், இப்படி சாய்ந்தே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்களா. அதனால தான் சில நேரத்தில் நம்மளை தனிமையாக ஆண்டவர் விடுவார். அவருடைய அன்பை உணரத்தான் தனிமையாக நம்மளை விடுவார்.
மனுஷனுடைய அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை அவர் காட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நம்ம ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், தன்னுடைய அப்பா தன்னுடைய அம்மா அவரை வெளியே அனுப்புகிறாங்க. அவர் இனிமேல் போகிற இடம் எந்த இடம் தெரியல, என்ன வேலை செய்வாருன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்படலாம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்கள் கூட அவர் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. அதுதான் அந்த எரேமியா 30:46-27 சொல்லுது, என் தாசனாகிய யாக்கோப்பு நீ பயப்படாத, இஸ்ரவேலே நீ கலங்காத, இதோ நான் உன்னை துரத்தி விடுகிற உன் சன்னதி அவர்களை சிறையிருப்ப தேசத்திலேருந்து விடுவித்து ரட்சிப்பன்றார். உங்களை கூட விடுவிப்பார், உங்கள் குடும்பத்தை கூட அவரே ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. தனிமை யாக்கோப்புக்கு தனிமை. அந்த ஆதியாகமம் 28 சொந்த அண்ணன் அப்பா அம்மா அவர் வீட்டை விட்டே அனுப்பிச்சிடுறாங்க வெளியே. ஆமென். ஒரு செங்கல் எடுத்து தலையில் வைத்துக்கின்னு படுத்துனுக்கிறாரு. அந்த ஆதியாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தாங்குது. அந்த 16-17 யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழுத்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நானே அறியாத இருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லை, இது கூட தேவனுடைய வீடு தான். கீழே அவன் அதிகாலையில் ஆமென். அதை பார்க்குறோம். கீழே பாருங்க 20. அப்போது யாக்கோப்பு, தேவன் என்னோட கூட இருந்து நான் போகிற வழியெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுத்த வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினா கர்த்தரே தேவனாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. நம்மளோட கூட அவர் இருப்பார், நம்மளை அவர் காப்பாற்றுவார், நம்மளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பார், நல்ல வஸ்திரத்தை அவர் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் சமாதானமாக வாழத்தக்கதாக அவர் உதவி செய்வார். உங்கள் வீட்டில் எந்த சமாதான கேடு வந்தாலும் அதை அவர் நிர்மலமாக்கிடுவார். ஆனால் நம்ம யாக்கோப்பு பயந்ததை போல் நம்ம பயப்படணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை தத்தளிக்கிறவர்கள் இல்லாத போவாங்கன்றாரு. யாக்கோப்பை யார் தத்தளிச்சது? சொந்த அந்த இடத்துல 400 பேர் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 400 பேர் யாக்கோப்பை இல்லாதபடி பண்ண பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். தத்தளிக்க யாக்கோப்பை பண்ணவங்கள யாக்கோப்பை அணைக்கிறவங்கள கர்த்தர் மாற்றினார். உங்களை கூட தத்தளிக்க பண்ணுகிறவங்கள பண்ண வரவங்கள உங்களை அணைக்கிறவங்கள ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம யாக்கோப்பை பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்களா. அவன் எதிர்காலமே அவன் ஊரை விட்டு அவன் வீடை விட்டு எல்லாத்தையும் விட்டு அவன் வெளியே போயிட்டான். அதனால் கர்த்தர் அவனை விடலை. அதுதான் அந்த 13 ஏசாயா 41:13 சொல்லுது, உன் வலது கையை பிடித்து கொண்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா நிற்பேன்னு சொன்னார். உங்கள் கூட அவர் நிற்பார். ஆமென் சொல்லுங்களா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் உங்களோட இருக்கிறாங்களோ இல்லையா, ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எப்பவுமே ஆண்டவரை தான் மகிமைப்படுத்திக்கணும், நீங்கள் யாரையும் காட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. அவன் நேற்று நான் பார்த்தேன், நேற்று என் கூட துணையாக நின்னார். நேற்று ஒரு கடைக்கு நான் போயிருந்தேன். அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது நான் நல்லா தான் வந்தேன். இந்த ரோடு இப்படி தாண்டினேன். இப்போ வர பிள்ளைங்களாம் வண்டி ஓட்டினா 80-90 கூட வண்டி ஓட்டுறாங்க.
ஒரு தம்பி பைக் எத்தனை கிட்ட வந்து என்னை தள்ளி என் மண்டெல்லாம் உடஞ்சே போயிட்டு இருக்கோம். அமன் சொல்லுங்களேன், கர்த்தர் அறிவார். ஆனால் அந்த நேரத்தில் நான் இப்படி நிற்கிறேன், இப்படி தேய்ச்சி இப்படி தள்ளலான்னு பார்த்தாரு. ஆனால் என் நடுவில் கர்த்தர் இப்படி வந்து நின்று அந்த வண்டி இப்படி தள்ளி அப்படி அனுப்புனார். நான் அந்த ரோட்லேயே நன்றி சொன்னேன். எஸ்ஸப்பா, என் கூடயே நீ வரிய, நன்றிப்பா. நீ என் கூட வராத போயிருந்தா என் முகமெல்லாம் தேஞ்சிருக்கும், என் மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கும். அம்மன் சொல்லுங்களேன், நல்லா இல்லையா சொல்லுங்களேன். நான் அந்த ரோட்லேயே நின்று என் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி காட்டினேன். உண்மையாக சொல்லுங்களேன், உண்மையாக நம்ம கூட இருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யாக்கோப்பை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே. அம்மன் சொல்லுங்களேன், நீ சொல்கிறாரு, நீ பயப்படாதே இஸ்ரவேலே, நீ கலங்காதே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ, எதுக்கு கலங்குறீங்களோ அதை நிர்மலமாக்குவார். சொல்லுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், நீங்கள் எதுக்கு பயந்துனுக்கிறீங்க? ஆமென். ஆமாம், அதை நிர்மலமாக்குவார். நல்லா அடிச்சு சொல்லுங்க. இப்போ உங்கள் வயிற்றுலேயே எதுனா ஒரு கட்டி இருக்கும். இப்போ கட்டி தான் வந்து ரொம்ப பேரும் பேஜார் பண்ணுது. எதுனா ஒன்று வந்து கேன்சர் கட்டியான்னு சொல்லிடுறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறார் அந்த அதிகாரம். எரேமியா 43:28 என் தாசனாகி யாக்கோபு, நீ பயப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை துரத்தி விடுகிற எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மலமாக்குவேன். அமன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக வர காரியத்தில் அவர் நிர்மலமாக்கிடுவார். ஆமென். ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு தனிமையாக வந்த யாக்கோப்போட தேவன் துணையாக நின்னார். சொந்த மாமனாரே அவரை வஞ்சிக்கலான்னு பார்த்தாரு, தேவன் மாமனாரோட வெளிப்பட்டார். சொந்த அண்ணனே யாக்கோப்புக்கு விரோதமாக அவனை கொலை பண்ணலான்னு வந்தான், அவன் முன்னால் தேவன் வெளிப்பட்டார். அமன் சொல்லுங்களேன். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 42 42ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 38 வாசிங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. 42 43 23 வாசிங்க. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குதலில் அதை உங்களுக்கு புதியதாக கட்டளையிட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்கள பார்த்தீங்க நல்லா இருப்பீங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நல்லா வாழ்வீங்க. இப்போ யாக்கோப்புக்கு வந்து உண்மையாக இப்போ ஈசாக்கு அப்புறம் ரெபேக்கா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனால் ஒருத்தர் ஏமாத்துவார். ஆமென் சொல்லுங்க. யாக்கோப்பு ஏமாத்தக்காரன், ஏமாத்துறவர், அதிகம் வந்து திருடுறவர். சொல்லப்போனால் யாக்கோப்பை பற்றி ஏமாத்துறவன் சொல்லுது. அம்மன் சொல்லுங்களா. அப்பா கிட்ட போயிட்டு ஏசாவை போல காட்டி ஏமாத்துற ஆள் அவர். ஆனால் ஏமாத்துறவனையே வந்து இஸ்ரவேலை கர்த்தர் மாற்றினார். அம்மன் சொல்லுங்களா. இப்போ நம்ம வீட்லேயோ நம்ம குடும்பத்திலேயோ யாருன்னா ஒருத்தர் தவறி விழுந்து போயிட்டா அவங்கள அதே தப்பான எண்ணத்தோடையே நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடாது. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஏமாத்தக்காரனாக இருந்த யாக்கோப்பை இஸ்ரவேலா மாற்றினவர் உங்கள் பக்கத்தில் வந்துக்கிறாரு. அம்மன் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம பிள்ளைகள், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட கர்த்தர் காட்டினதுன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். அம்மன் சொல்லுங்களா. நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி இப்படி கொஞ்சம் தவறி விழுந்துடலாம். அம்மன் சொல்லுங்களா. என்கிட்ட காட்டினார், தவறி விழுந்துடலாம். உலகத்துக்குள்ளே கூட போய் விழுந்துட்டு அவங்கள தூக்க முடியாத இருக்கலாம்.
நான் சொல்கிற கர்த்தர் அவங்கள தூக்கி நிறுத்துவார். அவங்கள கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஆனால் அவங்களுடைய தப்பையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ படிக்கிற பிள்ளைகளை இப்போ கூட கர்த்தர் எங்கிட்ட ஸ்கூல் முதல் காட்டினார். ஸ்கூல்லையே கர்த்தர் காட்டினார். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காட்டினார். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் காட்டினார். அவங்க எதிர்காலம் உண்மையாகவே அவங்க எவ்வளோதான் படித்தாலும் அந்த பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்படுற பயத்தை மட்டும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டா போதும். மீதி கர்த்தர் அவங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் நல்லவராகிறார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. பாரு, அப்பா அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டார் யாக்கோபு. அண்ணன் தம்பியால் கொலை பண்ணுற அளவுக்கு அவருக்கு எதிர்ப்பு எரிச்சல் வந்தது. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 32:33 பார்த்தா அங்கே தூதனே வந்து யாக்கோபு முன்னால் நிற்கிறாரு. என்னை விட பொய்து போச்சு, என்னை விடுங்களேன்னு சொன்னார். அது சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உன்னை நானே போக விட மாட்டேன்னாரு. உன் பேர் இனிமே யாக்கோபு வேணாம், இஸ்ரவேல்னு இருக்கட்டும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் மாற்ற மாட்டாரா? சொல்லுங்களேன். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? இப்போ ரொம்ப பேர் வச்சுன்னு இருப்பாங்க. ரெபேக்கான்னு இருக்கும், ஆனால் முனிமான் தான் வந்து சர்ச்சில் இருக்கும் பேர். ரெபேக்காவை தேடின்னு போனோம். ஆமென் சொல்லுங்க. அது இல்லை, டோட்டலாக நம்ம பேரையே கர்த்தர் மாற்றிடுவார், நம்ம வாழ்க்கையே மாற்றிடுவார் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம பிள்ளைகள் மேலே எந்த பயம் இருந்தாலும், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் யார் மேலே நம்ம பயந்து இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களா. ஃபஸ்ட்டு. செகண்டு, என்கிட்ட காட்டினது நம்ம எதிர்காலம். ஆமென் சொல்லுங்களா. இப்போ உங்கள் தேவைகள், இப்போ நிறைய தேவை. 500 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு கடையான நின்னா வரும்போது 10 ரூபாய் 20 ரூபாய் தான் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. எப்படி தான் வாழ முடியும்னு தெரியல. இப்போ கூட ஒரு பாட்டு பாடின, நீ இல்லாமல் நான் வாழ முடியுமான்னு. உண்மையாக கஷ்டம்தான். இப்போ கல்யாணம்லாம் ஆகுது. இப்போ நேற்று கூட ஒரு தம்பியை பார்த்தேன். எனக்கு வருது 17,000 சம்பளம். அதில் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை ஒரு குடும்பமாக வாழ முடியுமான்றாங்க. நான் சொல்கிறேன், வாழ முடியும். இயேசு உங்களுக்கு நடுவில் இருந்தார்னா நீங்கள் வாழ முடியும். உங்கள் வருமானத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. உண்மையாக நீங்கள் ஆண்டவர் பாருங்க. உங்கள் சேலரியும் உயர்த்துவார், உங்கள் குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை தருவார். ஆதியாக 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டுக்குது. 42ஆம் அதிகாரத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 43:23 அதற்கு அவர், உனக்கு சமாதானம், நீ பயப்பட வேண்டாம், உங்கள் தேவன் உங்கள் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறவர் உங்கள் சாக்கில். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ஏதோ ஒன்று உழைய போகுது இருக்குதா? உங்கள் அக்கௌண்ட் இருக்குதா? உங்களுக்கு யார் யார் கையை தூக்குங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? ஏதோ ஒன்று உழைய போகுது உங்களுக்கு. சொல்லுவீங்களா? நகையெல்லாம் முட்டு சொல்கிறேன் பாஸ்டர். ஆமென். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், பெரிய பஞ்சம் வருது. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டது. 42ஆம் அதிகாரத்தில் 34 வாசிங்க. வாசிங்க. தான் உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனால் பண முடிப்பு இருந்தது. அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். இதுதான் இப்போ செய்திய. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வருமானம் இல்லாத நீங்கள் பயப்படலாம் இல்லை? பாருங்க, நம்ம வருமானத்தோட நம்ம ஆசீர்வாதமாக மற்றவங்க மத்தியில் நம்ம வாழணும்னா, நம்ம எந்த தவறு பண்ணாலும் அந்த தவறை முதலாவது கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன்.
அதுக்கப்புறம் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இங்கே பாருங்கள், யோசேப்புடைய அண்ணன் தம்பிங்க இப்போ பஞ்சத்தில் யோசேப்பு கிட்ட தானியம் வாங்க வராங்க. யோசேப்புக்கு தெரிஞ்சு இவங்க அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சாலும் ஆதியாக 42:14 வாசிங்களேன், டக்குன்னு வாசிங்க. அவர்களை நோக்கி, ம் உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. ம் உங்களுடைய இளைய சகோதரர் ம் இங்கே வந்தாலொழிய ம். நீங்கள் இங்கே 13 அப்போது அவர்கள் உம்முடைய அடியனாகிய ம் 12 சகோதரர் ம். கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், ம். இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ம். ஒருவன் காணாமல் காணாத போயிட்டான். எப்படி போய் சொல்கிறானுங்கப்பா, இவனுங்களே குயில போட்டு 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டு இப்போ என்னன்றாங்க, யாக்கோப்பு யோசேப்பு கிட்ட ஒருத்த மட்டும் நாங்கள் 12 பேர், ஒரு ஆள் மட்டும் காணாத போயிட்டான்னு சொல்கிறாங்க. யாக்கோப்பு சொல்கிறார், நீ வேவு பார்க்குறவங்க எங்கள் தேசத்தில் என்ன இருக்குதுன்னு வேவு பார்த்து திருட வந்துருக்கிறீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்கள், கஷ்டம் வரும்போது நம்ம கஷ்டத்தையும் பார்ப்போம் கண்டி, நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத செய்கிற காரியத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். பாருங்கள், இவங்களுக்கு நெருக்கம். இப்போ அந்த 11 பேர் போய்க்கிறாங்க, 12 பேர் 10 பேர் போய்க்கிறாங்க. யோசேப்பு கிட்ட அவங்க வீட்டுக்கு வேண்டிய அரிசி பருப்பு எல்லாம் வாங்கின்னு வர. ஆமென் சொல்லுங்களா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று கூட ரேஷன் கடைக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த அம்மாவா நிறைய பாமாயில் வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் இல்லை, இன்னும் உங்களுக்கு வரலன்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. சரிதான், வந்துட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கு வராங்களே. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 10 பேர் இப்போ போய் யாக்கோப்புக்கு முன்னால் யோசேப்புக்கு முன்னால் நிற்கிறாங்க. இந்த 10 பேரில் ஒருத்தரை மட்டும் யோசேப்பு சொல்கிறாரு, உங்கள் ஒருத்தர் மட்டும், நீங்கள் 12 பேர் இருந்ததில் ஒருத்தர் காணன்றீங்க, 11 பேருன்னு சொல்கிறீங்க. அதில் இன்னொருத்தர் உங்கள் அப்பா காட்டக்கிறவரை எங்கள் காட்ட கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நான் உங்களை விடுவிப்பேன்றாரு. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 10 பேரை தூக்கி ஜெயிலில் போட்டு 3 நாள் இருக்கிறாங்க. இப்போ சில போலீஸு சண்டை இதெல்லாம் ஏன் தெரியுமா வரும், நம்மளை உணர்த்தணும், நம்ம உணரணும். ஆமென் சொல்லுங்களா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் நான் மாட்டிக்கிறேன், அடிச்சுக்கிறாங்க, உதச்சிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போல்லாம் இயேசு சாமி வல்லக்கார சாமின்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்களா. இயேசு சாமியை நான் தெய்வமாக கும்பல, எல்லா தெய்வத்துலேயும் இந்த தாடிக்கார ஒருத்தர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. நான் இயேசுவை தெய்வமாக நினைக்கல, வல்லக்கார தெய்வமாக தான் பார்த்தேன். தெய்வம் இல்லாததை தெய்வமாக கும்பிட்டேன், தெய்வமாக்கிறவரை பொதுவாக அவரும் ஒரு தெய்வம்னு சொன்னேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் பல டேஷனில் போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆதியாக 42ஆம் அதிகாரம் 21 வாசிங்களா. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாக்குலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோம். ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்களா. சில நெருக்கங்கள், கஷ்டங்கள், சில போராட்டம்லாம் எதுக்கு தெரியுமா நம்மளுக்கு வரும், நம்மளை அது சுத்திகரிப்பார், நம்மளை சுத்திகரிப்பார். ஆமென் சொல்லுங்களா. ஆனால் சில பேருக்கு அது தெரியாது. நம்மளுக்கு வர போராட்டம்லாம் எதுக்கு, நான் என்னத்துக்காக இந்த போராட்டம் வருது, இந்த பிரச்சனை எதுக்காக வருது, நான் உன்னை என்ன பண்ணேன், உனக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன், இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கேட்கணும். ரொம்ப பேர் பிரச்சனையை தான் பார்ப்போம் கண்டி, பிரச்சனை எதனால வந்தது, அதை பிரச்சனையை தீர்க்கிறவரை பார்க்க மாட்டோம், பிரச்சனையை தான் பார்த்துன்னு இருப்போம். ஆமென். இப்போ பாரு, அவங்க அண்ணன் தம்பி சொல்கிறாங்க, இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அப்போது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக ஆமென் ஆமென் சொல்லுங்களேன்.
நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம கஷ்டப்படுறது தேவனுடைய சித்தமே இல்லை. நம்ம எல்லாமே நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா. நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க அவர் பக்கமாக வருவாங்க. ஆனால் சில நம்மளுக்கு வர நம்ம பிரச்சனை, சில உபத்திரங்கள், சில போலீஸ் இங்கே வந்து போலீஸில் 3 நாள் அவங்கள வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்பும்போது சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் 9 பேர் இருக்கிறீங்க, 10 பேர் போயிட்டு இன்னொரு ஆளை இட்டுனுவாங்க. அது வரைக்கும் நான் ஒரு ஆளை உள்ளே வைக்கிறேன் லாக்அப்பில். இவருக்கு ஜாமீன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நாங்கள் வாங்கி தரோம். என்ன பிரியாணியா, காலையில் என்ன சாப்பிட இட்லியா, மதியானம் பிரியாணியா, நைட்டு என்ன ரொட்டியா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இங்கே பாருங்கள், நான் சொல்ல வர்றது என்னன்னா, யோசேப்புக்கு விரோதமாக பல காரியங்களை அவங்க பண்ணாங்க. ஆனால் உண்மையாகவே பாருங்கள், அவங்க அண்ணன் தம்பிங்களை துன்மார்க்கமாக இருந்தாங்க. யோசேப்பு அவங்கள கடிந்து கொண்டு என்ன தெரியுமா பண்ணார், மாற்றினார். சில கடிந்து கொள்கிற காரியங்களாம் வரேன்னா நம்மளை மாற்றுறதுக்காக கர்த்தர் அதை செய்வார். நம்மளை மாற்றுறதுக்காக கர்த்தர் அதை செய்வார். இப்போ நான் சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கும்போது ஆமென் சொல்லுங்களா, உலகத்தில் இருப்பேன். இப்போ ஒரு நிமிஷம். பயப்பட வேண்டாம், உன்னை பெரிய ஜாதியாக்கும். ஆமென் சொல்லுங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாத. ஆமென். ஆமாம். ரூத்து 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்களா. டக்குன்னு வாசிங்க. ரூத்து 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான 9லேருந்து வாசிங்க. நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். இருங்க 10 தான் சோத்திரம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ஆமென். 11. இப்போது மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாத. வாடகை கட்ட முடியலையா, பயப்படாத. பையனுக்கு பீஸ் கட்ட முடியலையா, பயப்படாத. கல்யாணம் வச்சுன்னுக்கிறேன்பா, எப்படி பணம் கிடைக்கும், பயப்படாத. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். இங்கே சொல்கிறாரு பாருங்க, இப்போது மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தர மாட்டாரா? நான் வாயை திறக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். அன்னைக்கு ரூத்துக்கு தந்தவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறார். அவர் அக்னியை அனுப்புவார், ஆசீர்வாதத்தையும் அனுப்புவார். எலியா பயந்த உடனேயும் அவரை சுற்றி அக்னி ராத குதிரை இருந்ததுன்னுக்குது. ஆனால் இந்த ரூத்து வாழ்வாதாரமே இல்லை, அனாதி பெண்ணு. அம்மன் சொல்லுங்களேன். கல்யாணம் ஆகல, அனாதி. ஆனால் கர்த்தர் அவங்கள போவாஸ் மூலியமா உயர்த்தி காட்டுறாரு. உங்கள் பக்கத்தில் கூட ஒரு போவாஸ் வந்திருக்கிறாரு. உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார். ஒரு முகத்தை பார்த்து சொல்லுங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. பயப்படாத. நேற்று ஒருத்தரை பார்த்தேன், ஒருத்தர் சாட்சி கொடுத்தேன். ஒருத்தரை பார்த்தேன், வயலில் தான் பார்த்தேன். ஏமா நாளைக்கு சர்ச்சைக்கு வானா அவர் சொல்கிறாரு, வண்டி இருந்தால் போயிடுவேன், வண்டி இல்லைன்னா வருவேன்றார். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். அவருக்காக சவாரி இருந்தால் போயிடுவாராம், சவாரி இல்லைன்னா வருவாராம் சொல்கிறாரு. எனக்காக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நம்மளாம் வேலை வெட்டியில தான் இங்கே நின்றுக்கிறோம் போல. பாருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த இடத்த நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறீங்களோ உங்கள் வியாபாரத்தை அவர் முக்கியப்படுத்துவார், உங்கள் தொழிலை முக்கியப்படுத்துவார், உங்கள் வேலையை முக்கியப்படுத்துவார்.
இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தான் வருமானம் இருக்கட்டுமே, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறீங்களே, கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா? சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், உண்மையாக பார்க்குறாரு. நீங்கள் உங்களுக்கு எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்கும், நீங்கள் எத்தனையோ வேலை இருக்கும், இல்லை எங்கெங்கேயோ போக வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ ப்ரோக்ராம் நீங்கள் போட்டு வச்சுட்டு இருப்பீங்க, இங்கே போனோம் அங்கே போனோம், இங்கே வரணும் அங்கே வரணுன்னு. இப்போ அழகாக உங்களை இங்கே இட்டுன்னு வந்து ஆண்டவர் உட்கார வச்சுட்டு இருக்கிறாரு, இல்லை? இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்போ முடிப்பார் தெரியல, பாஸ்டர் போய் சேரலாம். பயப்படாத, சொல்லுங்க, பயப்படாத. உன் கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் வர பயப்படாத. கல்யாணம் பொண்ணு இங்கே இருக்குது, கல்யாண மாப்பிள்ளையும் இங்கே இருக்கிறாரு. ஆமன்னு சொல்ல மாட்டேறமா? ஏசப்பாவை கூப்பிடுறீங்க, பயப்படாத சொல்லு. ஒருத்தர் பின்னால் திரும்பி பார்த்து சொல்லு, பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். தாராளமாக சொல்லு, இப்படி பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆமன்னு சொல்லுங்களா? பயப்படாத. ஃபஸ்ட்டு பிள்ளைகளால் வர பயம், ரெண்டாவது எதிர்காலம், பஞ்சம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வருமானம் இல்லை வருமானம் இல்லை, கஷ்டம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம். உன் கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நீ என்ன பண்ணணும்? நீ செய்கிற தவறுகளை கர்த்தர்கிட்ட அனுதினமும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இப்போ கூட நீங்கள் நம்ம திருவந்து பங்கு பெற போகிறோம். நீங்கள் உண்மையாகவே இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், மன்னிப்பு கேட்கணும். ஆமன் சொல்லுங்களா? மற்றவங்க நியாயத்தை நம்ம காட்டி நம்ம பண்ணுற தவிர நம்ம மூடக்கூடாது, சொல்லணும். ஆமன் சொல்லுங்க. நல்ல ஒரு அலுவலியா சொல்லுங்களா? மூணாவது என்னது? பயப்படாத. எலியா பெரிய அக்னியை வர வச்சாரு, இந்த இடத்துல கூட ஒரு அக்னி இறங்கி வந்துக்குது. ஆமன் சொல்லுங்களா? உங்களுக்கு விரோதமாக வர காரியத்தில் கர்த்தர் சுட்டெரிப்பார். என்கிட்ட காட்டினார், நிறைய பேய்களை காட்டினார். ஆமன் சொல்லுங்களா? இந்த இடத்த சுற்றி பேய்ங்க பார்த்துனக்குது நம்மள. நான் பயப்படாத பயப்படாதன்றாரு. நைட்டு உன்னை வந்து பயம் காட்டுறேன் இரு. ஆமன் சொல்லுங்க. நாய் பின்னால் கொலைச்சான், ஐயோ எப்பா என்ன பயம் வருதுன்ற. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா. பயப்படாதியா. இவங்க இங்கே சொல்லலாம், நைட்டு கொஞ்சம் சலுக்குன்னு கொலுசு போட்டுன்னு போனால் போதும். 1 மணிக்கு நான் பார்த்தேன் முந்தானத்து வீட்டில் ஜபம் பண்ணிக்கிற கதவு மட்டும் ஆடுது. கதவு இப்படி போகுது, திருப்பி இப்படி வருது, டக்கு அப்படி இப்படி வந்து. அப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா என்னம்மா இது கதவு டான்ஸ் ஆகினுக்குதுன்றேன். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. ஆமன் சொல்லுங்க. எதுவும் பண்ணல, நீ எதுனா ஆடு. சிக்கன் கிச்சன் ரூமில் ஆடிக்க பாடிக்க எதுனா பண்ணிக்க. உள்ளே போய் பார்க்குறேன், யாரும் காணோம், ஆனால் ஆடுது, இப்படி போகுது. அப்புறம் நான் பார்த்தேன், என் பையன்கிட்ட சொல்ல, என் பொண்ணுக்கிட்ட. என் பொண்ணு சொல்லுது, பெரிய மழை வருது வெளியே, அதனால தான் இப்படி காற்று இப்படி அடிக்குது. வெளியே திறந்து பார்த்தா மழை இல்லை, ஆனால் ஆடுது. அப்புறம் நான் பார்த்தேன், நீ ஆடிக்க பாடிக்க, எங்களுக்கு நாக்குது சொல்லிட்டு நாங்கள் ஜபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். அந்த காற்று கருப்புக்கு நாங்கள் பயப்படவே இல்லை. எப்படி தான் வந்து ஆடினாரு, எப்படி தான் ஓடினாரோ தெரியல. ஆமன் சொல்லுங்களா? பயப்படாத, ஜபம் பண்ணலாமா? மூணாவது, உங்கள் அங்கே சொல்கிற ரூத்தை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? மகளே, என்ன சொல்கிறாரு? மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நீ குணசாலி. என் ஊராரு உன்னை பற்றி சொன்னாங்களே, நீ நல்லா ஜபம் பண்ணுற பொண்ணு, நல்லா விசுவாசிக்கிற பொண்ணு, எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்குறியாம, எப்போ பார்த்தாலும் பைபிளை எடுத்து அந்த பைபிளை பார்த்து படிக்காத விடவே மாட்டியாம. ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஜெபம் பண்ணலாமா? என்கிட்ட கர்த்தர் சொன்னார், வேலையில் இருக்கிறவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் வேலை செய்யலாம். இப்போ ஒருத்தர் மட்டும் வேலை செய்யலாம், ஒருத்தர் வீட்டில் இருக்கலாம். உங்களுக்கு அந்த வருமானம் போதுமானதா இல்லாதபடி இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனா உங்களுக்கு எல்லாமே தருவார். ஆமன் சொல்லுங்களேன். ஆமாம், ஒருத்தர் வருமானத்தில் அந்த வீடு அப்படியே வாழலாம். முடியல, ஒருத்தர் வருமானம் பத்தலைன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன், நீங்கள் எவ்வளோ வருமானத்தை வாங்கினாலும் நீங்கள் அவரை தேடினீங்கன்னா உங்கள் வருமானத்தை டபுளாக மாற்ற
அவரால் முடியும். ஒரு ஆள் 4 பேர் சம்பாதிக்கிற போல உங்க வீட்டில் அந்த ஆளை கர்த்தர் மாற்றி காட்டுவார். ஆமென் சொல்லுங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களா? உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல சில பேர் ஒரே ஆளை வேலை செய்யலாம். உங்க ஒரு ஆள் வருமானம் தான் உங்க குடும்பத்துக்கு போதாததை போல இருக்கலாம். என்கிட்ட ஆண்டவர் காட்டினார், பயப்படாத, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, உன்னை கர்த்தர் விட மாட்டாரு, நீ நல்லா இருக்க போற. ஆமென் சொல்லுங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம். ஆமென். காணிக்கை எடுக்கலாமா? காணிக்கை எடுக்கலாமா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார். நீங்கள் பயப்படாதீங்க. உண்மையாக கர்த்தர் என்கிட்ட காட்டினார். உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. அவங்க படிப்பை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க படித்த படிப்புக்கேற்ற நல்ல வேலையில் கர்த்தர் அவங்கள நிறுத்துவார். நம்ம தேவன் நல்லவர், உங்களை அவர் கைவிட மாட்டார். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வருமானம் தனியாக நீங்கள் மட்டும் ஒருத்தர் மட்டும் வேலை செய்து உங்கள் வீட்டில் போதுமான வருமானம் இல்லாத இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்க கூட இருக்கிற தேவன் பெரியவர். அன்னைக்கு ரூத்தை அவர் கைவிடல, உங்களை அவர் கைவிட மாட்டாரு. அன்னைக்கு எலியா முன்னால வந்த அக்கினி இந்த இடத்துல இறங்கி வந்திருக்குது. அன்னைக்கு யாக்கோபு அவர் கைவிடல. யாக்கோபே பயப்படாத, இறங்கி போ, எகிப்துல உன்னை பெரிய ஜாதியாக்குவாரு. அந்த தெய்வம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பயப்படாத. நீ எதுவும் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுற, உன்னை தத்தளிக்க பண்ணது கர்த்தர் அதை நிர்மலமாக்குவார். உன் தேவன் பெரியவர், உன் தேவன் பெரியவர். ஓ நன்றி இயேசுவே. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்துக்க. கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம், சோத்திரம். நம்ம முடிப்போம். எல்லாம் எழுந்து நிற்கிறீங்களா? எல்லாம் எழுந்து நில்லுங்க. எல்லாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத. யார் இட்டுன்னு வந்தது உன்னை? கேளுங்க, கேளுங்க, மூஞ்ச பார்த்து கேளுங்க. உன்னை யார் இங்கே இட்டுன்னு வந்தது? நீ வந்தியா? கர்த்தர் இட்டுன்னு வந்தாரு. கேளுங்களா? என்னை அழைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை அழைத்தவரே,
கிளியர் பண்ணி முடிப்போமா? இயேசுவே என்கிட்ட கர்த்தர் காட்டினாரு, நீ பயப்படாதே. வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோட இருக்கிறார். உன்னை துரத்தி விடுகிற ஜாதி எல்லா ஜாதியும் அவர் நிர்மலமாக்குவாரு. உனக்கு விரோதமா வர காரியங்களை அவர் நிர்மலமாக்குவாரு. பயப்படாதே. அன்னைக்கு பஞ்சத்துல வாழ்ந்த யாக்கோப்ப தேவன் கைவிடலையே. யோசேப்ப முன்ன அனுப்பி அவங்க குடும்பத்துல இருந்த அத்தனை பேரையும் யோசேப்பு நிமித்த கர்த்தர் உயர்த்தினாராமே. உங்க நிமித்தம் உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த மாட்டாரா? இன்னைக்கு ரூத்து ஒண்ணுமே இல்லாதவங்களா காணப்பட்டாங்க. ஒண்ணுமே இல்லாதவங்களா, உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தருவாரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. வீழ்ந்துட்டாங்க நினைக்காதீங்க. தூக்குற தேவன், துணையா நிக்கிற தேவன் உங்க பக்கத்தில் இருக்கிறாரு. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அவர்களுடைய படிப்பை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அவர்களுடைய காலேஜை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். அவர்கள் எந்த படிப்பை படித்து எந்த நிலைமையில் அவர்கள் குடும்பத்தாரை அவர்களை உயர்த்தலாம், நீ உயர்த்தவன்னு விரும்புவாங்களோ அந்த உயர்வுக்குள்ள அந்த பிள்ளைகளை கத்த நிறுத்துவாயாக. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாயாக தகப்பன். அதே போல குடும்பத்துக்குள்ள காணப்படுற நெருக்கங்கள், கஷ்டங்கள், ஒருவர் வருமானம் பத்தாத ஒருத்தருடைய வருமானத்திலே அந்த குடும்பங்கள் அப்பா கதறி கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு எப்படி யோசேப்பு குடும்பத்துக்கு வேண்டியதை அப்பா யோசேப்பு நிமித்தம் யாக்கோப்பு கொடுத்தியோ, அது போல இந்த காலையில் எங்க ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கத்த சந்திப்பாயாக. அப்பா எலியா முன்னால வந்த அதே அக்கினி எங்க முன்னால வரணும், எங்க முன்னால வரணும். எங்களுக்கு எதிர்ப்பா கிரியை செய்யற மந்திரங்கள், சூனியங்கள், ஏவலாவிகள் சுட்டரிக்கப்படட்டும். குறிப்பா அந்த லதா அவங்க பையனை கூட உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த எட்விட்டை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அவனுக்குள்ள கிரியை செய்யற எந்த பிசாசுடைய ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கப்பட்டு போடும். அந்த ஆவியை நரகத்துக்கு அனுப்புங்க, அந்த ஆவியை நரகத்துக்கு அனுப்புங்க. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆண்டவரே, அந்த காணிக்க தரிசன பாவத்தை கூட கர்த்தரை ஆசீர்வதிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாம. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சகல பரிசுத்தருடைய கர்த்தருடைய வருகை இருப்பதாக.